ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடைகள்லாம் ஃப்ரூட் மிக்சர் விற்பாங்களே, அதை வந்து வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பழம் வந்து ஒரு 4 பழம் நல்லா பழுத்த பழமாக கட் பண்ணிக்கலாம். அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து பேரிச்சம்பழமும் அதுக்கப்புறம் வாழைப்பழமும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு வாழைப்பழம் ஒரு பாத்திரத்தில் வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷரோ இல்லை கரண்டியோ வச்சு நல்லா கொத்தி விட்டுக்கலாம். பேரிச்சம்பழம் வந்துட்டு ஒரு 15 பழம் அளவுக்கு சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பேரிச்சம்பழமும் வாழைப்பழமும் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அதை வந்து இந்த பழத்து கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து மெயினே வந்து இந்த பேரிச்சம்பழமும் வாழைப்பழமும் சேர்த்து அரைக்கிறது தான் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ வந்து இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பமான பழங்களை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து கிர்னி பழம், ஆப்பிள், அன்னாச்சி பழம் வந்து 3த்தையும் கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். அது கூடவே வந்து தர்பூசணி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா அதை வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்தாலும் வாயில் வந்து மாட்டோம், கடிப்படுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கரண்டியில் வச்சு மசிச்சு விட்டுடலாம். அதுக்கப்புறமா கருப்பு திராட்சை இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, வீட்டில் உலர் திராட்சை இருந்து அதை வந்து ஊற வச்சு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இல்லையா, அந்த திராட்சை வந்து சேர்த்துக்கலாம், கருப்பு திராட்சை. இப்போது தண்ணி வந்து நம்மளுக்கு ஜூஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு சொம்பில் வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சர்க்கரை வந்துட்டு உங்களுக்கு இனிப்பு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 7 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் சேர்த்துருக்கேன். அப்புறம் கலர், இது வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம், எல்லாம் விட்டுடலாம். நான் வந்து ரெட் ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக சேர்க்குறேன். ஏன்னா கடைகளில் வந்து அந்த கலராக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். இப்போது கலர் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கிளாஸில் ஊற்றி ஐஸ் க்யூப் போட்டு பரிமாறிட வேண்டியது தான். நீங்கள் ஐஸ் வாட்டர் இருந்தால் கூட அதையும் ஊற்றிக்கலாம். அது கூடவே ஐஸ் கட்டியும் வந்து பெருசாக இருந்ததுன்னா போட்டுக்கலாம். நான் வந்து சின்னதாக வந்து ஐஸ் மோல்டில் ஊற்றி வச்சுருக்கேன், அதனால் கிளாஸில் டைரெக்டாக போட்டுக்கிறேன். சூப்பரான ஃப்ரூட் மிக்சர் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. கடைகளில் போய் வாங்காமல் நம்ம வீட்லேயே இருக்கிற பழங்களை வச்சு போட்டோம்னா எல்லாருமே நல்லா ஃபுல்லாக குடிக்கலாம். வெயிலுக்கும் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், உடம்பும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.